அனைவரும் மீதும் இறைவனுடைய சாந்தியும் அன்பும் உண்டாவதாக. 92வது விமான சாகச கண்காட்சியை நீங்க எல்லாம் பார்த்து வந்திருப்பீங்க அப்படிங்கிறத நம்புறோம். இல்லாட்டி நீங்க அதை வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த அயோக்கிய பயலுக நடத்தக்கூடிய விமான கொலைகளை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இந்த பாருங்க, இந்த புகைப்படத்தை பாருங்க. இந்த புகைப்படத்தை பரவாயில்ல நம்ம சேனல் உட்பட பல்வேறு இடங்கள்ல இந்த போட்டோவை அதிகமா பகிர்ந்திருப்பாங்க. இந்த போட்டோல ஒரு பெண்மணி இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த பெண்மணி கட்டி தருவக்கூடிய காட்சியை பார்த்திருப்பீங்க. இன்னொரு போட்டோ பாருங்க. இந்த போட்டோ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட நெருக்கமா இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இந்த போட்டோல பாருங்க, ஒருத்தர் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு ஒரு குழந்தைய. அதுக்கு பின்னாடி ஒரு பெண்மணி அழுகிற காட்சியை நல்லா உற்று நோக்கினீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதுல இருக்கிறதும் இதே பெண்மணி தான். உங்களுக்கு இந்த போட்டோவை பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்க ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், இதுதான் அந்த குழந்தையினுடைய தாயா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க தாய் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்பவம் அக்டோபர் 2023 நடந்த சம்பவம். என்னப்பா ஒரு வருஷம் முன்னாடி நடந்த சம்பவத்தை பேசுறியா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துக்கு வராதிங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமே இப்பதான் வெளி உலகத்துக்கே வந்திருக்கு. ஏன்னா அவங்க வெளி உலகத்தினுடைய வாழ்க்கை, இன்டர்நெட் எல்லாத்தையும் அவங்க கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் என்ற ஆக்கிரமிப்பாளர். பாருங்க, இந்த குழந்தையுடைய பெயர் சாலியா, வயசு 5. தூக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்க யாருன்னா அத்தை, மருமகள் முறை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தன்னுடைய இனாஸ், இவங்க பேர் இனாஸ், இந்த சகோதரியுடைய பேர் இனாஸ், இவர்களுடைய அண்ணனுடைய பிள்ளைதான் சாலியா. இந்த சாலியாவுக்கு அகமது அப்படின்னு ஒரு சின்ன தம்பி ஒருத்தர் இருக்கிறான். அம்மா இல்ல, கூட பிறந்த சகோதரி இன்னொரு குழந்தை, சாலியாவோட பிறந்த இன்னொரு குழந்தை, யாருமே இல்லைங்க. எல்லாமே அக்டோபர் 26 கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த காட்சி யார் எடுக்கிறாங்க? ராய்டர்ஸ் செய்தி அவங்க நிறுவனம் தான் இந்த காட்சியை அக்டோபர் 26, 2023 நடந்த இந்த தாக்குதல அவங்க எடுத்து போடுறாங்க. அப்புறம் ரொம்ப நாளா அவங்களை கண்டுபிடிக்கவே முடியல. அப்படி கண்டுபிடிக்காம இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இவங்களை தேடிட்டு அலைஞ்சு காணியோனிஸ்ல போய் இவங்களை கண்டுபிடிச்சு இவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து யாரு அப்படிங்கிற தகவலை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஒரே குண்டுல கிட்டத்தட்ட இந்த சாலியாவினுடைய தாய், அதோட சாலியாவுடைய சகோதரி எல்லாரும் மறைச்சிறாங்க. தந்தை மட்டும் இருக்கிறாங்க. இவங்க அத்தை அந்த குழந்தைய ரொம்ப பாசமா வளர்த்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, சாலியா ஸ்கூலுக்கு போறப்பெல்லாம் தான் வீட்டுல பாத்துட்டு போங்க சாலியா, நான் சாலியாவுக்கு முத்தம் கொடுப்பேன், என் போட்டோல ஃபுல்லா பாருங்க, என் போன்ல ஃபுல்லா பாருங்க, சாலியாவோட போட்டோ தான் இருக்குது அப்படிங்கிற செய்திய இன்னைக்கு இனாஸ் சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு துயரமான ஒரு சம்பவம். கிட்டத்தட்ட இன்றைய நாள்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இறங்க போறோம். 41,872 பேரை கொண்டிருக்கிறாங்க. அதுல 16,756 பேர் குழந்தைகள், 11,000க்கும் அதிகமான பேர் பெண்கள், 25,000 குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்தில் நடந்திருக்கக்கூடிய, சென்னையில் நடந்திருக்கக்கூடிய விமான சாகச அந்த நிகழ்வுல லிம்காங்கிற புத்தகத்துல இடம்பெறணுங்கிறதுக்காக எல்லாரும் போய் பார்த்து வந்திருப்பீங்க. அது தவிர நம்ம சொல்ல வரல, மகிழ்ச்சிக்காக போயிருப்பீங்க, குழந்தைகள் அழைத்து செஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இப்படி போகக்கூடிய இந்த நண்பர்கள், சகோதரர்கள் எல்லாத்தையும் நம்ம வேண்டுகோள் வைக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னா, இப்படி அநியாயமா இந்த இது நம்ம நாட்டினுடைய அந்த பெருமையை பறைசாட்டுகிறது. உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனா ஒரு நாடு இன்னைக்கு இந்த விமானத்தை வச்சு தன்னை தற்காக்கிறோம் என்கிற பேர்ல அப்பாவி மக்களை கொண்டு குமிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த காட்சியை பார்க்க போன நீங்க, இல்ல இதை பார்த்து ரசிச்ச நீங்க, உங்க குழந்தைகளோடு போன நீங்க, பல பேர் இங்க குழந்தைகள் இழந்து தவிக்கிறாங்க. பல பெற்றோர்கள் இல்லாம பல குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு இழப்பு இருக்குது. இழப்புகளை தாண்டி ஒவ்வொரு வீட்லயும் கைகால் அற்ற ஊனங்களா மக்கள் இருக்கிறாங்க. அது மாதிரியான செயல் நீங்க அறிஞ்சுக்கணும்னால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேசுவது, நீங்க பரப்புவது, இந்த ஷேர்கள்லாம் என்ன நடக்கும்னா, இது மாதிரியான ஷேர்கள் நம்ம இது மட்டும் சொல்லல, இது மாதிரி பலஸ்தீனத்துல நடக்கக்கூடிய அந்த அநியாயங்கள் நீங்க ஷேர் பண்றப்ப உலக பார்வைக்கு போகும். உலக மக்கள் குரல் கொடுக்கறதுனால அங்க போர் நிறுத்தம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதுக்காக தான் இந்த செய்தியை நம்ம பதிவு செய்யறோம். உலகமே இன்னைக்கு சேர்ந்து ஒரு அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறது. இந்த நேட்டோங்கிற 8 நாடு சேர்ந்து ஒரு அநியாயம் செய்து கொண்டிருக்கு. அதை செய்யக்கூடிய அவங்க தங்களுக்கு வச்சுக்கிட்ட பேரு தற்காப்பு என்று. இன்னைக்கு பிரான்சினுடைய அதிபரே சொல்லியிருக்கிறாரு, இவ்வளவு அநியாயம் செய்யறடா, இன்னைக்கு லெபனான்ல போய் குண்ட போடுற, அதே மாதிரி துல்கோரம்ல போய் நீ அங்க வெஸ்ட் பேங்க் துல்கோரம் அங்க போய் மக்களை நீ சாகடிக்கிற, நான் ஆயுதத்தை தராம இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லேட்டா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் செத்து போயிட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, லேட்டா இருக்கக்கூடிய இந்த முடிவு கூட உண்மை பூர்வமா அது உண்மையிலேயே செயல்படுத்தினாங்களா மக்களுக்கு ஒரு நலவாக தாங்க இருக்கும். அப்ப ரொம்ப வேதனையான இந்த நிகழ்வுகள், இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் இன்னும் வெளி உலகத்துக்கு வரல. வெளி உலகத்துக்கு நம்ம கொண்டு வரப்படணும். எப்படி மணிப்பூருடைய சம்பவம் நம்மளுக்கு மேல நடந்தது எப்படி ஜூன்ல தெரிஞ்சிச்சோ, அது கூட 2 மாசம் தெரிஞ்சிச்சுங்க. இங்க ஒரு வருஷம் கழிச்சுதாங்க ஒரு நிகழ்வு தெரியுதுன்னா அவ்வளவு அநியாயங்கள் நடக்குது. இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள், இந்து மதத்தை சேர்ந்த நண்பர்கள், கிறிஸ்துவ நண்பர்கள், முஸ்லிம் சகோதரர்கள், பல பேருக்கு இது தெரியாம அவங்களும் இந்த மாதிரி விமான சாகச காட்சிகளை போய் கலந்து அந்த மக்களை நினைக்காம
தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷத்திலே மூழ்கடிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யாம இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நம்ம ஒரு வேண்டுகோள் பரப்புவதோடு சேர்த்து அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இது மாதிரியான உண்மையான செய்திகளை அறிந்து உண்மையான செய்திகளை பரப்பக்கூடிய நாம இருக்கணும். இது மாதிரியான செய்திகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்காக மறுபக்கம் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் செய்யுங்க. அதிகமான